வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆயில் அண்ட் கேஸ் அகாடமி தமிழில். ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிற வேலைகளை பற்றியும் அதில் இருக்கிற ஒவ்வொரு தொழில்நுட்பங்களை பற்றியும் ஒவ்வொரு வீடியோலையும் தமிழ் மொழியில் வழங்கி கொண்டிருப்பது உங்கள் நண்பன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டிராயிங்ஸ், பிளான்ஸ், கேஸ்கட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதையும் என்னென்ன டைப் இருக்குங்கிறதையும் எதுக்காக எங்கே யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்த்தோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டூல்ஸ் அண்ட் டேக்கிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டூல்ஸ் இருக்கணும், அதோட நேம் என்ன, அப்புறம் அந்த டூல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபீல்டில் வரவங்களுக்கும் ஃபிட்டர்ஸும் டெக்னீஷியன் இவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த டூல்ஸ் டேக்கிள்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா இன்டர்வியூவில் கண்டிப்பாக இந்த டூல்ஸ் இமேஜை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு இது என்ன டூல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணுறதுக்கும் உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப லாங் வீடியோவை போகிறதுனால இந்த வீடியோவை பார்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல்லைக்கான தட்டி அதில் ஆளுங்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்லேயோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியிலையோ கான்டெக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூல்ஸ் அண்ட் டேக்கிள்ஸ். பொதுவாக இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஷட் டவுன் ஜாப்ஸ், இப்படி நிறைய ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. அது எந்த வகையான ஒர்க்காக இருந்தாலுமே ஒரு டூல்ஸ்னு ஒன்று இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் ஸ்டேட்டிக் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த டூல்ஸ் தேவைப்படுங்க. டைப் ஆஃப் மெக்கானிக்கல் டூல்ஸ் இன் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. இந்த மெக்கானிக்கல் டூல்ஸ்லேயே நிறைய வகையான டைப் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னா ஹேண்ட் டூல்ஸ், மெஷரிங் டூல்ஸ், பவர் டூல்ஸ், நியூமேட்டிக் டூல்ஸ், ஹைட்ராலிக் டூல்ஸ், லிஃப்டிங் அண்ட் ரிக்கிங் டூல்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். வித் டூல்ஸ் பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு மெயினாக ஒரு ஷட் டவுன் ஜாப்பில் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இந்த இதுதான். ஹேண்ட் டூல்ஸ்னு என்னங்க, எந்த ஒரு மிஷினோட உதவி இல்லாமல் நம்ம கையை வச்சு வேலை பார்க்கக்கூடிய டூல்ஸ்க்கு பேர் தான் ஹேண்ட் டூல்ஸ். அது ஹேமரு, ஸ்பேனர், பிளையர்ஸ், கட்டர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர், இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுக்கு பேர் தான் இது. நம்ம ஒரு ஸ்பேனரை பற்றி முதல்ல பார்க்கலாம். டபுள் ஓப்பன் எண்ட் ஸ்பேனர். அது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் டபுள் ஓப்பன் எண்ட் ஸ்பேனர். அதாவது ரெண்டு பக்கம் ஓப்பனாக இருக்கும், அதுக்கு பேர் தான் டபுள் ஓப்பன் எண்ட் ஸ்பேனர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரிங் ஸ்பேனர். ரிங் ஸ்பேனரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ரிங் இருக்கும். இதுக்கு பவுல்ஸ்னு கூட சொல்லுவாங்க இந்த டூலுக்கு நேமு. அடுத்து பாருங்கள் ராட்செட் சாக்கெட் ஸ்பேனர். அதாவது இந்த பிக்சர் பார்த்தீங்களா, இதுதான் ராட்செட்டு. அது வந்து எக்ஸ்டென்ஷன் ராடு. அப்புறம் இது எல்லாமே ஷாக்கெட்டு. இந்த எக்ஸ்டென்ஷன் ராடோட இதை கனெக்ட் பண்ணி தான் போடுவாங்க. இந்த ஷாக்கெட்டு மேலே உள்ளது ஃபுல்லாமே அது லாங் ஷாக்கெட்டுங்க. அதாவது இதோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இந்த டூலுக்கும் அந்த மேலே உள்ள இதுக்கும் பாருங்கள் ஹைட் டிஃப்ரென்ஸு. அதாவது நட் போல்டு வந்து ஸ்டட்டு போடும்போது சின்ன அதாவது த்ரெட்டு கொஞ்சமாக வெளியில் இருந்துச்சுன்னா நம்ம சாதாரணமான ஷார்ட் சாக்கெட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிடலாம். பட் லென்த் போல்டாக இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம லாங் ஷாக்கெட் போட்டு தான் அந்த டூலை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இது என்ன பர்பஸ் வருது, ராக்கெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்பேனர்னால் எடுத்து நம்ம வந்துட்டு லூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒன்ஸ் ஸ்பேனரை வந்துட்டு போட்டுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எடுக்கும் பொழுது அது லேட்டு ஆகலாம். அதே மாதிரி ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கலாம். மீன்ஸ் நம்ம ஸ்பேனர் வந்து கரெக்டாக போட முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சாக்கெட் ஸ்பேனர் யூஸ் பண்ணோம்னா நீங்கள் பாக்ஸ் மார்க்கில் உள்ள நட்டில் போட்டுட்டு நம்ம ஸ்பேனரை எடுக்கவே தேவையில்லை. இந்த ஸ்பேனரை மட்டும் அப் டவுனாக நம்ம வந்து தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா, புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கலட்டுறதுக்கோ இல்லைன்னா டைட் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இந்த ராக்கெட் ஸ்பேனர் யூஸ் ஆகுங்க. அடுத்து இந்த பாக்ஸ் ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் ஸ்பேனர் எதுக்கு அப்படின்னா, ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு லாங்காக அதாவது உள்ளே இருக்கும், டெப்த்தில் இருக்கும். ஸோ அதை கலட்டுறதுக்கு நமக்கு வந்துட்டு டூல் வந்து கரெக்டாக போட முடியாது. இன்கேஸ் நம்ம ராக்கெட்டு கூட ஒரு சில இடத்துல போட முடியாது. அந்த இடத்துல வந்துட்டு இந்த பாக்ஸ் ஸ்பேனரை போட்டு தான் நம்ம வெளியில் கலட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காம்பினேஷன் ஸ்பேனர். இந்த காம்பினேஷன் ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஓப்பனில் இருக்கும், ஒன் சைடு ரிங்கில் இருக்கும். நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் அதிகபட்சமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த காம்பினேஷன் ஸ்பேனர் தாங்க. அடுத்து இந்த அட்ஜஸ்டபிள். இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு இந்த வித்து குறைக்கவோ கூட்டவோ நம்ம பண்ணிக்கலாம். அந்த நட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை ரோல் பண்ணி, இந்த ரோலர் மாதிரி பார்த்தீங்களா, இந்த ரோலர் வந்து ரோல் பண்ணோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அதை கூட்டவோ குறைக்க முடியும். அதை வச்சு நம்ம இந்த ஸ்பேனரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியது ஹூக் ஸ்பேனர்.
காயில் ஓவர்ஸ் ரெஞ்ச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதாவது இது ஒரு சில வந்துட்டு இந்த ஃபில்டர்ஸ் மேலே இல்லைன்னா ஒரு காயிலுக்கு மேலே இந்த வாஷர் மாதிரி டைப்பில் இந்த நட்டு இருக்கும். இதை கலட்டுறதுக்கு வந்து இந்த ஹூக் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாடலில் தான் இந்த ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு தான் கலட்டுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பைப் ரெஞ்ச். நம்ம நார்மலாக இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க பைப் ரெஞ்ச். பைப்பில் கலட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இது தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் எந்த வித ஹெட் இல்லாமல் டேரெக்டாக பைப்பில் போட்டு கலட்டணும்னா இந்த பைப் ரெஞ்சு தான் யூஸ் பண்ணி கலட்ட முடியும், மாட்ட முடியும். ஸ்லோகிங், ஃப்ளோகிங், ஸ்ட்ரைக்கிங் இது மூணுமே ஒன்று தாங்க. ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸ்லோகிங், ஃப்ளோகிங், ஸ்ட்ரைக்கிங் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தில் பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது ரிங் ஸ்லோகிங் ஃப்ளாட் பேட்டர்ன். அதாவது ரிங் டைப் ஸ்பேனரு, பட் அந்த நம்ம ஹேமரிங் பண்ணக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு சிலது வந்து நல்ல பெருசாக இருக்கும், பட் இது வந்து ஃப்ளாட் பேட்டர்ன். அடுத்து வந்து ஓப்பன் ஸ்லாகிங் ஃப்ளாட் பேட்டர்ன், இதுவும் அதே மாதிரி தான். அதில் ரிங் இது ஓப்பன். அடுத்தது பாருங்கள் ரிங் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப்செட் பேட்டர்ன். இந்த ஸ்ட்ரைக் இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேனர் இந்த ஸ்பேனர் சேம் தான், பட் இதில் வந்துட்டு கொஞ்சம் மேலே கவர் மாதிரி ஏறி அந்த ஃப்ளான்ச் டு ஃப்ளான்ச் கனெக்ட் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் கேப் நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும், நம்ம ஹேமரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸ்பட் ஸ்பேனர். இந்த ஸ்பட் ஸ்பேனரை வந்துட்டு ஜும்பான்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல சைட்டில் வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய பேர் வந்து ஜும்பான்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்பட் ஸ்பேனர் வந்து மேக்ஸிமம் ஹேமரிங் பண்ண மாட்டாங்க, பட் மற்ற இந்த ஸ்லாகிங் ஆஃப்செட் ஸ்பேனர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இது ஹேமரிங் ஸ்பேனர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹேமர் மூலமாக டைட் பண்ணுறதுக்காண்டி தான் இதை வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூல்ஸ் சேஃப்டினோட அடிப்படையில் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் ஃபிங்கர் சேவர் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கைட்டை அதில் பிடிச்சிருந்தோம்னாலுமோ இல்லை ரோப் கட்டி பிடிச்சிருந்தாலுமே அது ஸ்லிப் ஆகி நம்ம மேலே அடிக்கிறதுக்கோ இல்லை நம்ம கையில் ஃபிங்கரில் வந்து ஹேமர் பண்ணுறதுக்கோ சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது HSC ரூல் படி இது 100% இதுக்கு ஃபிங்கர் சேவர் யூஸ் பண்ணணுங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இன்டர்வியூவில் கேட்பாங்க. இந்த ஸ்பேனர்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் எதுவும் ப்ரிகாஷன் எடுத்துக்கிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை எதுவும் சேஃப்டி டிவைஸ் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக இதை பற்றி சொல்லி ஆகணும். ஃபிங்கர் சேவர் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொன்னாலே நீங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஓகே, இந்த இவங்க வந்துட்டு கொஞ்சம் வேலை தெரிஞ்சவங்களா இருக்காங்க, ஃபீல்டை பற்றி தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஜென்ரல் டூல்ஸுங்க. ஜென்ரலாக ஒரு சில டூல்ஸ் இருக்குது, இது எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகக்கூடியது. அதாவது நைஃப், க்ரோபார், ஸ்க்ரூ ட்ரைவரில் நிறையா டைப் ஆஃப் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஓகேங்களா, அது நார்மலாக எல்லாருக்குமே ஸ்க்ரூ ட்ரைவர் தெரிஞ்சதுனால நான் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். அடுத்து ஹாக்ஸா ஃப்ரேம். இந்த ஹாக்ஸா ஃப்ரேமில் வந்து நிறையா பேர் தப்பு பண்ணுற என்ன அப்படின்னா பிளேடை எடுத்து போட்டுருவாங்க, ஆனால் அது என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. பிளேட் சீக்கிரமாக காலி ஆகிடும். இந்த டிராயிங்கில் கொடுத்துருக்குற பாருங்கள், அதோட டீத் வந்து எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா நம்ம கை வச்சு புஷ் பண்ணுற சைடு இல்லாமல் நம்ம கையோட ஆப்போசிட் சைடாக வந்துட்டு அந்த டீத் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதுதாங்க ஜென்ரல் டூல்ஸு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிளேயர்ஸ். நமக்கு நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிளேயர்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் கட்டிங் பிளேயர்னு சொல்லுவோம். அந்த கட்டிங் பிளேயர் எங்கள் கொரடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பிளேயர்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்குதுங்க. அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஃப்ளாட் காம்பினேஷன் பிளேயர், ஸ்லிப் ஜாயிண்ட் பிளேயர், டங்க் அண்ட் க்ரூ பிளேயர், கட்டிங் பிளேயர், நீடில் நோஸ் பிளேயர், கிரிப் லாக்கிங் பிளேயர். இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அதாவது எல்லாமே காமன் நேம் நம்ம சொல்கிறது வந்துட்டு ஒரு பிளேயர் தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு ஜாப்புக்கும் ஏற்ற மாதிரி இந்த பிளேயர்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுங்க. நம்ம ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு, வயர் கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சின்ன பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேபிளையோ ஏதோ புல் பண்ணி இழுக்கிறதுக்கு வந்து இந்த பிளேயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபைல்ஸ்னால் என்ன? இந்த ஃபைல் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு பைப்போ இல்லை ஒரு ஃப்ளான்ச்சோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு பொருளில் ஒரு சில பர்ஸ் இருக்கும். அதாவது அந்த பர் இருந்துச்சுன்னா அந்த சின்ன துகள் மாதிரி அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு மெட்டல் வந்துட்டு அதில் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு பேஸ்லையோ இல்லைன்னா பைப்லையோ ஒரு ஷார்ப் எட்ஜ் இந்த மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃபைன் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபைல்லையுமே நிறைய விதமான ஃபைல் இருக்குங்க. அதாவது அது என்னென்ன அப்படின்னா ஃப்ளாட் ஃபைல் இருக்குது, ஸ்கொயர், ஆஃப் ரவுண்ட் ஃபைல், ரவுண்ட் பாயிண்ட் ஃபைல், ரவுண்ட் ஃபைல், ஃப்ளாட் பாயிண்ட், ஓவல், ஃப்ளாட் ட்ரையாங்கிள், நைஃப் ஃபைல்னால் நைஃப் மாதிரி இருக்கும், நம்ம நார்மலாக கத்தி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அப்புறம் ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பஞ்ச் டூல். இந்த பஞ்ச் டூல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொருளில் வந்துட்டு ஹோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹோல் பண்ணுறோம்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு நம்ம ட்ரில் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ட்ரில் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மெட்டலில் சீட் ஆகாது, ஸ்லிப் ஆகிட்டு இருக்கும். நம்ம எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு பக்கத்தில் போயிடுங்க. ஸோ அதுக்காண்டி பஞ்ச் யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஷீட் கேஸ்கெட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் மெட்டல் ஷீட்லையோ ஹோல் பண்ணுறதுக்கும் நம்ம ஹேண்ட் டூல்ஸ் மூலமாக ஹேமர் பண்ணி ஹோல் பண்ணுறதுக்கும் இந்த பஞ்சஸ் யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எஜெக்ட்ரிக் பின் பஞ்ச், சென்டர் பஞ்ச், ப்ரிக் பஞ்ச், ட்ரிஃப்ட் பஞ்ச், ஆட்டோமேட்டிக் சென்டர் பஞ்ச், பின் பஞ்ச். இந்த பின் பஞ்சுங்கிற அப்படி இதெல்லாம் இந்த நார்மல் காட்டர் பின் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு எடுக்கிறதுக்காண்டி இந்த பின் பஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க.
ஹாலோ பஞ்ச், நான் சொன்ன மாதிரி இந்த ஹாலோ பஞ்ச் அப்படிங்கிறது கேஸ்கெட்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா மெட்டலில் சின்ன சின்ன தகர ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இந்த ஹாலோ பஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஹேமர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டூல் தான். அதாவது ஒரு மெக்கானிக்கல் ஆப்ரேஷனில் இம்பார்ட்டண்டான ஒரு டூல் இது. ஒரு பொருளை அடித்து அந்த பொருளை வந்துட்டு ஈக்குவல் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஸ்க்ராப் எடுக்கிறதுக்கு, ஸ்க்ராப் மெட்டீரியலை வந்துட்டு ஷிப்பிங் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி யூசேஜுக்கு தான் நம்ம இந்த ஹேமர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹேமர்லேயே வந்து டைப் ஆஃப் ஹேமர் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ரப்பர் ஹேமர், சாஃப்ட் மேலட், அதுக்கப்புறம் வெல்டிங் சிப்பிங் ஹேமர். அதாவது வெல்ட் அடித்ததுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் கார்பன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறக்காண்டி தான் இந்த வெல்டிங் சிப்பிங் ஹேமர் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது கம்பல்சரி வெல்டர்கிட்ட வந்து இந்த ஹேமர் இருக்கும். அடுத்து நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஹேமர் அப்படின்னா இந்த பிராஸ் ஹேமர் தான். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு டூல்ஸை வந்து ஹிட் பண்ணும்போது ஸ்பார்க் உண்டாகும். ஒரு மெட்டல் டு மெட்டல் வந்துட்டு அடிக்கும்போது அதில் வந்து ஸ்பார்க் உண்டாகும். அந்த ஸ்பார்க் வந்து உண்டாகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி பிராஸ் ஹேமரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்டர்வியூல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எந்த ஹேமர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா பிராஸ் ஹேமர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆலன் கீ அப்படிங்கிறது நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தாங்க. இப்போ நார்மலாக இப்போ கார்பெண்டர்லேருந்து எல்லாருமே இந்த ஆலன் கீங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஆலன் கீ எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதோட ஹெட், அதாவது இன்னர் ஹெட்டாக இருக்கும். சரிங்களா, எல்லாமே நார்மலாக வந்து நட்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டு எக்ஸ்கேட்டாக இருக்கும். பட் இதோட ஹெட் வந்துட்டு உள்ளே வந்து ஹெக்ஸ்கேட் மாதிரி உள்ளே இருக்கும். ஓகேங்களா, இன்னர் இது. அதில் நமக்கு வந்து மற்ற எந்த ஒரு ஸ்பேனரை போட்டு யூஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு டூல்ஸை போட்டுமே கலட்ட முடியாது. ஸோ அதுக்காண்டியே ஸ்பெஷலாக இந்த டூல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டூல் வந்து தெரிஞ்சுக்கணும், ஆலன் கீ. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டூல் என்ன அப்படின்னா வைசஸ். இந்த வைஸ் அப்படின்னா 2 பேரல் ஜா இருக்கும். அதாவது ஒன்று வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு மூவபுளாக இருக்கும். அந்த ஜாக் நடுவில் நம்ம அந்த பேரலல் ஜாக் நடுவில் ஒரு பொருளையோ இல்லை பைப்பையோ, அதாவது டைட்டாக இருக்க நட்டை கலட்டணும் அப்படிங்கிற இடத்துல இந்த வயசில் வச்சு ஹோல்டு பண்ணிவிட்டு டைட் பண்ணி நட்டையோ இல்லை பைப்பையோ ஒரு ஒர்க் பண்ண நினச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு வயசில் வச்சு பைப் கிரைண்டிங் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம கையில் வச்சோ இல்லை காலில் மிதிச்சு வச்சு நம்ம பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும், அது நம்ம சேஃபும் கிடையாது. பட் வாய்ஸில் வச்சு நம்ம பண்ணோம்னா ஈஸியாகவும் இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டோ எதுவுமே ஏற்படாது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வாய்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த வாய்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாய்ஸஸ் இருக்குதுங்க. பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகக்கூடிய வாய்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெஞ்ச் வாய்ஸஸ், அப்புறம் பைப் வாய்ஸ், மெஷின் வாய்ஸ், ட்ரில் வாய்ஸ், ஹெவி டியூட்டி வாய்ஸ், செயின் வாய்ஸ், ஹேண்ட் வாய்ஸ், பின் வைஸ். இந்த பின் வைஸ் மற்ற எல்லா வயசும் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் இந்த பின் வைஸ் என்ன அப்படின்னா பண்ணல வந்து ஒரு சில இப்போ ரொட்டேட்டிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் பின் மாதிரி இருக்கும். அந்த இதை வந்து நம்மளுக்கு வந்துட்டு கைட்டை வந்து உருவ முடியாது, இல்லை கட்டிங் பிளேயர் போட்டு வச்சோம்னா அந்த இடத்துல வந்து பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த பின் வைஸ் வச்சு யூஸ் பண்ணி இந்த மேலே உள்ள ஹெட் மார்க் இருக்குதுங்களா, அதில் வந்து அதை ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த பின் பாயிண்டில் வந்துட்டு நம்ம ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டோம்னா நமக்கு புல் பண்ணி இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரெண்டாவது அங்கே போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பின் வைஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரைட், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கிளாம்ப் அப்படிங்கிறதும் இதே மாதிரி தான். ஒரு மெட்டலை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு 2 மெட்டல் பிளேட்டை வச்சு வெல்டிங் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த 2 பிளேட்டையும் ஹோல்டு பண்ணி கைட்டை பிடிச்சிக்கிட்டோம்னா அங்கே வந்து கேப் விழுந்துடும், இல்லைன்னா நம்ம கைக்குள்ள ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த கிளாம்ப் மூலமாக 2ஐயும் போட்டு ஹோல்டு பண்ணி டைட் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம வெல்ட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த கிளாம்ப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சரில் பார்த்தீங்கன்னா சி கிளாம்ப், அப்புறம் எஃப் கிளாம்ப், அடுத்து லாக்கிங் செயின் கிளாம்ப், பெஞ்ச் கிளாம்ப். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம கிளாம்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த கிளாம்ப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து ஏவியேஷன் ஸ்னிப்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மெக்கானிக்கல் நேம்ஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம நார்மலாக பேசுகிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, மெக்கானிக்கல் நேம்னு ஒன்று இருக்குது. பட் இதை பற்றி மெக்கானிக்கல் நேம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். நார்மலாக சொல்ல போனால் இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கட்டர், ஒரு மெட்டல் ஷீட்டை வந்து கட் பண்ணுறதுக்கோ இல்லை கேஸ் கட் சீட் வந்து கிளிஞ்சர் சீட், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிளிஞ்சர் சீட்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஷீட் கட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்னிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்னிப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா டின் ஸ்னிப்ஸ், எர்வின் டின் ஸ்னிப்ஸ், ஸ்ட்ரைட் கட் டின் ஸ்னிப்ஸ், டக் பில், புல்டாக் பேட்டர்ன், ஸ்ப்ரிங் லோடர், யூட்டிலிட்டி அண்ட் மல்டி பர்பஸ். இது தாங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது. நிறைய இடத்துல இந்த ஒன்று வாங்கி வச்சுட்டு எல்லாமே யூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து ஸ்ட்ரைட் பேட்டர்ன் டின்ஸ். ஸோ இது ஒரு பேட்டர்னில் கட் பண்ணும், அதாவது லேஸாக பெவல் விழுந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு இருக்குது, ஸ்ட்ரைட் பீஸாக கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டைப் ஆஃப் கட்டிங்க்கு தான் இந்த மாதிரி கட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் ஆக்சுவலாக கட்டர்ஸ், நம்ம சொல்கிறது பேச்சு வழக்கில் சொல்கிறது கட்டர்ஸ். பட் இதோட மெக்கானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் ஸ்னிப்ஸ். சரிங்களா, ஸோ இதெல்லாம் நாங்கள் ஒரு ஹேண்ட் டூல்ஸில் அடிப்படையான ஒரு ஹேண்ட் டூல்ஸ். நமக்கு
ஃபீல்டில் ஒரு சாதாரணமாக ஒரு டூல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி பேசிக்கான டூல்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ இது வந்து ஹேண்ட் டூல்ஸ் பற்றி இன்றைக்கி போய் பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூட்டி வீடியோ இதுக்கப்புறம் அடுத்தது நான் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கொஸ்டின் எதாக இருந்தாலும் மெயிலில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.